கோல்டன் சன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் வளர் மெய்யறிவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் வணக்கம். நலவன் நல்லா இருக்கேன். நான் வந்துகிட்டேன். எப்படி சார் இருக்கீங்க? அருமை 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 மகிழ்ச்சிமா. ஃபைன் சார். இப்போ டைரக்டா வந்து கெட்டிங் டு தி டாபிக் அப்படின்னா, இப்போ அடுத்ததான் என்ன அப்படின்னா, அதிமுகவோட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தீவிர பிரச்சாரத்தை இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டே இருக்கு சார். அவர் பரப்புரை போது ஃபர்ஸ்ட் டைம் ஆம்புலன்ஸ் போச்சு. ஓகே, ஒரு வாட்டி ஆம்புலன்ஸ் போச்சு, அது யதார்த்தமா போச்சு. ஆனா அதுக்கே வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சாரு. செகண்ட் வாட்டி ஆம்புலன்ஸ் போகும்போது அதிமுகவோட அவங்க இது தொண்டர்கள் ஆகட்டும் சரி, அங்க இறங்கி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கினதா நம்ம கேள்விப்பட்டோம். உடனே அரசு வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சது, இனிமே நீங்க ஆம்புலன்ஸ் மேல யார் கை வச்சாலும் அவங்க மேல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. அதாவது பையனுக்கு உடம்பு சரியாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் பையனே ஓடி. ஆமா ஆமா, அந்த கார்ல நானும் பார்த்தேன். நானு சரி, இது என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வந்து ஒரு மலிவான ஒரு தரம் தாழ்ந்த மலிவான அரசியலை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்னா, இவங்க தான் உலகத்துக்கே வந்து திராவிட கட்சிகள் தான் உலகத்துக்கே நாங்க கல்வி கற்றுக் கொடுத்தோம். இங்க வந்து கல்வியறிவே இல்லாத எல்லாத்துக்கும் நாங்க தான் படிக்க கற்றுக் கொடுத்தோம். இத்தனை கல்லூரிகளை நாங்க தான் கொண்டு வரோம். நீங்க கோட்டு சூட்டு பேண்ட் போட்டதுல நாங்க தான் காரணம்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் இயக்கங்கள் ஏன் இப்படி மலிவான அரசியல் குறிப்பா திமுக செய்யணுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? திமுகவோட ஒரு உயர்மட்ட அளவுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காதா சார்? இல்ல, அது இது நம்ம முதலமைச்சரா அப்படி அவங்க சொல்லுவாங்களா? வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நீங்க அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப பழுத்த ஒரு அரசியல் தலைவர். ஒரு 50 வருஷம் வந்து அவங்களும் இதுல இருக்காங்க சார். இது உண்மையாவே அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியான ஒரு இதுதான் சார் திமுகவும் அதிமுகவும். அவங்க இந்த அளவுக்கு கீழறங்கி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கொஸ்டின். நிச்சயமா தலைமையில வந்து யாருமே எப்படியுமே சொல்லுவாங்க, ஒரு சிஎம் மேல அவங்க சிஎம் சுத்தி இருக்க அதிகாரிகளா இவங்க ஆம்புலன்ஸ் உள்ள கூட்டத்துல விடுன்னு சொல்லுவாங்களா என்ன? ஏன்னா அதெல்லாம் அந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டாங்க. இது நல்ல பேர் எடுக்கிறதுக்காக சில கட்சிக்காரர்களே கூட செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்துல மா சுப்பிரமணியம் வந்து ரியாக்ட் பண்ணாரு இல்லையா? அது வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு இது. நீங்க ஏன்னா ஒரு கூட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, எல்லா கூட்டத்திலையும் போகுது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் பார்த்தா சின்ன பையன் வண்டி விட்டு வராருன்னா இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆயிர போகுது? அப்ப நீங்க என்ன இதுல என்ன தெரியுதுன்னா, அப்ப அந்த கூட்டம் உங்க கண்ணை உறுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? சோ இது வந்து நெகட்டிவ். திமுக தான் நெகட்டிவ், அதிமுகவுக்கு பாசிட்டிவா தான் அது போகுது. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி அது பண்ணியிருந்தா, இல்ல 2 வாட்டி பண்ணியிருந்தா கூட ஓகே, இது வந்து ஒரு யதார்த்தமா நடந்த ஒரு விஷயமா பார்க்கலாம். 3வது வாட்டி அது ஒரு அப்பட்டமா அந்த பையனே ஓடிட்டு வரும்போது சார் என்ன சார் நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வெளிநாடெல்லாம் போறீங்கல்ல, முதலமைச்சர் வந்து இத்தனை நாடுகள் போறாரு, உலகத்தில் உள்ள நாகரிகங்கள்லாம் பார்க்கத்தானே செய்யறாரு. அங்க எப்படி அரசியல் நடக்குது, அங்க எப்படி மக்கள் வாழ்வியல் இருக்குன்னு பாக்குறாங்க இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் ஒரு கட்சிக்காரர்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? அப்ப உலகம் மாறிட்டு இருக்கு, நம்ம இன்னும் கடந்த காலம் மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க என்ன நாகரிகமா வரணும் அறிக்கை விட்டுருக்கலாமே அவரு இல்லைங்களா? அதை செய்யணுமா வேண்டாமா? இப்போ சீமான் அவர்கள் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, அவர் தம்பி தங்கைகள் வந்து யாரையாவது விமர்சனம் பண்ணா கூட என்ன சொல்றாருன்னா, அவங்களை விமர்சனம் பண்றதுக்கு நம்ம வரல, உன் வேலை அது இல்லை, யாராவது அப்படி செஞ்சீங்கன்னா கட்சி விட்டு வெளியில போயிருன்னு சொல்றாரு. அது ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு பொறுப்பு. அதே மாதிரி நீங்களே சொல்லி நாகரிகமான அரசியல் கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம். நம்ம நீ அரசியலே பண்ண வேண்டாம்னு சொல்லு. இது போன்ற ஒரு மலிவான அரசியல்லாம் பண்ணும்போது என்னன்னா, இந்த திராவிட கட்சிகள் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வெறுப்பு அதிகமாயிடும். அதுதான் நான் பாக்குற பார்வையா இருக்கு. நீங்களே இப்ப வந்து சீமான் அவர்களை பத்தி ஒரு கோட் பண்ணதுனால என்னோட அடுத்த கேள்வி அதுதான் சார். விஜய் அவர்கள் இந்த அரசியல் வர்றது முக்கியமா வந்து திராவிட கட்சிகள் நாங்கெல்லாம் பயப்படலப்பா, நாங்க எதுவா இருந்தாலும் லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவோம். இப்ப சொன்னார் பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்கள், சொன்ன முதலமைச்சர் அவர்கள், நாங்க லெஃப்ட்ல டீல் பண்ணுவோம், அப்படிதான் இருக்காங்க. So they don't bother. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயம் இருக்கா சார்? ஏன்னா இளைஞர்கள் அவர்களோட வந்து வாக்கு சதவீதத்தினாலதான், அவரோட பேச்சால ஈர்க்கப்பட்டுதான் இன்னைக்கு அவங்களால வந்து 8% வாக்குகள் அவங்களால நிக்க முடியுது. இப்போ விஜய் அவர்களோட அரசியல் பயணம் எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் வந்து தாக்குறது வந்து என்டிகேயோட கட்சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல சார்? இல்ல, இதுல நான் முரண்படுறேமா. நிறைய பேர் அப்படி தகவல் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, சீமான் அவர்களிடம் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அவருடைய தொண்டர்கள் பாருங்க, விஜயர்களுடைய தொண்டர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பாருங்க, இவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினாங்கன்னா அந்த கூட்டத்துல வந்து மது அருந்திட்டு வரமாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில யாரும் உள்ள வரக்கூடாது கூட்டத்துல. அதே போல அந்த கூட்டம் அமைதியா நடக்கும். சேரை உடைக்கிறது, அப்புறம் வந்து பாட்டில் எல்லாம் போட்டு உடைக்கிறதுலாம் அங்க இருக்காது. அவங்க கூட்டம் முடிந்ததுக்கு பிறகும் அதை சுத்தப்படுத்தி கொடுத்துட்டு போறாங்க அந்த இடத்த. இப்படி ஒரு பண்பாடு மிக்க ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் வந்து அவங்க. இது நீங்க நேர்மாறா இருக்கு இப்ப இருக்கிறது. இல்ல சொல்லி முடிச்சிடறேன் நேர்மாறா இருக்கு இவங்களுடைய இது. ஏன்னா இவங்க இன்னும் ரசிகத்தன்மையில இருந்து வெளியில வரல.
சரிங்களா? அவங்க உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து அரசியல் மயப்படுத்தப்படல, பண்படல. அப்ப நீங்க இந்த கூட்டம் வந்து இந்த கூட்டத்தால் சீமானுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுல கிடையாது. எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி யாருமே இவர்கள் வந்து இப்ப விஜய் கட்சிக்கு போயிடுவாங்களா? இப்ப இவ்வளவு ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 14 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சியில யாராவது விஜய் கட்சியில போயிட்டு வந்து சேர உடைச்சிட்டு இருப்பாங்களா? அந்த வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கலாம்னா, இப்ப விஜய் ஏன் வந்து சீமான் கோவப்படுறாருன்னா, சீமான் கோவப்படுறதுல எல்லா காமன் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கோபம் தான் சீமானுடைய கோபம் விஜய் மீது. என்னன்னு சொல்றேன்னா, காலமா நீங்க சினிமா கவர்ச்சி, திரைக்கவர்ச்சியை காமிச்சு நீங்க அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடுறீங்க. பிடிச்சிட்டு என்ன நன்மை செஞ்சீங்க? இத்தனை ஆண்டுகள்ல வந்து எல்லாமே சஃபர் ஆயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. அது குறிப்பா தமிழ் மொழி அழிக்கப்பட்டு விட்டது. குறிப்பா தமிழருக்கான எந்த ஒரு தொன்மம், வரலாறு, அடையாளம் இல்லை. இது நம்ம வந்து ஹிந்திக்காரனா இல்ல தெலுங்குக்காரரா, மலையாளத்துக்காரரா, கன்னடத்துக்காரனே தெரியாம இங்க வந்து ஒரு பெரிய ஒரு சமூகம் 5-6 கோடி பேர் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் இதுக்கு மதுபானம்ங்கிறது வந்து ஒரு ஊருக்கு வெளியில இருந்துச்சு. எனக்குலாம் ஞாபகம் இருக்கு. சாராய கடையும் கல்லு கடையும் ஊருக்கு வெளியில இருக்கு. குடிச்சிட்டு வந்து துண்டை போத்திட்டு போவாங்க. யாராவது பார்த்துட்டா வெக்கப்படுவாங்க. இன்னைக்கு குடிக்காம போனதான் வெக்கப்பட வேண்டியதா இருக்கு. சொசைட்டி வந்து இன்னைக்கு அப்படி மாறி இருக்கு. இவன் குடிக்க மாட்டாப்பா, வேஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிருக்குது. ஆமா, அப்படி. அப்போ இன்னைக்கு போதை மருந்து பண்பாடு. நீங்க பசங்க ரோட்ல 2 பேர் 4 சின்ன பசங்க இருந்தா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அப்பெல்லாம் போய் விலைக்கு விடலாம். விலைக்கு விட்டா பெரியவங்க சொல்றாங்கன்னு பயந்து போவாங்க. இன்னைக்கு விலைக்கு விட்டா அவன் கையை எடுத்துருவானு பயமா இருக்கு. ஏன்னா என்ன போதை இருக்கானே தெரியல. அப்போ ரோட்ல இருக்கக்கூடிய இளையோரை கூட இங்க தட்டி கேட்க முடியாத நிலையில இருக்கு. அப்போ ஒரு மிக ஆபத்தான சூழ்நிலை நோக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் யார் காரணம்? ஆட்சியாளர்கள் தானே காரணம். நீங்க இப்ப சிங்கப்பூர்லயோ மலேசியாவிலயோ ஒரு தவறை செய்து விட்டு நீங்க சுலபமா அங்க இருந்துட முடியுமா? நீங்க அரபு நாடுகள் கூட வந்து 10 வயது சிறுமியை வந்து கெடுத்தவனுக்கு வந்து நடுரோட்டில் வைத்து சுட்டுக்கொள்ளுன்னு அங்க நீதிமன்றம் சொல்லுது. தண்டனை நிறைவேற்றப்படுது. அப்ப அடுத்தவன் பயப்படுவான்னு. இங்க நீங்க எப்படி இருக்கு? இங்க ஒரு அஜித் குமார்னு ஒருத்தன், அவன் என்ன பாவம் பண்ணான் இல்லையா? அவன் அடித்துக் கொல்லப்படுகிறாங்க. இப்ப பல படுகொலைகள் செய்யக்கூடியவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளி நடமாடிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது எப்படி மீண்டும் வந்து கடந்த இத்தனை ஆண்டு காலமாக திமுக அதிமுக என்று மாறி மாறி ஆட்சியை செய்து கொண்டு திரைக்கவர்ச்சியை காமிச்சு வந்து இதையெல்லாம் செய்த அந்த பண்பாட்டை மாற்ற வேண்டும். இது இல்லாம ஒரு புதிய சமூகம் உருவாக வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் சீமான் அவர்களுடைய அதனாலதான் வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, கொலுசு கொடுக்கறது, லஞ்சம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் உண்மையாக இதுதான் நான் மக்களுக்குமாக நான் போடுறேன், மரத்துக்காக, என்னுடைய நாட்டின் மரத்துக்காக, மாட்டுக்காக, ஆட்டுக்காக, இதோட இயற்கை வளம், இயற்கை செல்வம், அதுக்காக நான் பாடுபடுறேன். ஓட்டு போட்டா போராட்டி போடுறார். சோ அப்படி இருக்கும்பொழுது இந்த சூழ்நிலை வந்து விஜய் பழைய ட்ரம்ப் கார்டையே எடுத்துக்கிட்டு மீண்டும் அதே திரைக்கவர்ச்சி, மீண்டும் அதே எம்ஜிஆர் அண்ணா ஒரு மீட்டிங், ஒரு மாநாட்டுல ஈவே ராமசாமி அவர்களும் அதே போல நீங்க காமராசரும் எனக்கு வந்து முன்னோடின்றாங்க. 2வது மாநாட்டுல அவங்களை தூக்கி பின்னாடி உள்ள வச்சுட்டு மேல முகப்புல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வராரு. அடுத்த மாநாடு போகும்போது மு க ஸ்டாலினையும் அடுத்தது வந்து வேற யாராவது கொண்டு வரலாம். ஏன்னா அது சினிமாத்தனமாக இன்னைக்கு இந்த படத்தை இந்த வியூக்கு இந்த கதாபாத்திரத்தை சேர்த்தா படம் நல்லா ஓடுமையா அப்படிங்கிற மாதிரி அவர் நடத்தி விட்டுருக்கு. மீண்டும் என்னன்னா அப்ப இளையோர்கள், எதிர்காலத்துல வரக்கூடிய இளையோர், அரசியலுக்கு வரக்கூடிய இளையோர்கள் மீண்டும் இந்த கவர்ச்சியில போய் விழுந்து அங்க போயிடுவாங்க. அப்ப நம்ம திருத்தவே முடியாது. இதெல்லாம் திருந்தி வரணும் தான் 14 ஆண்டு காலமா பாடுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சீமான் அவர்களுடையது. மீண்டும் அதை நோக்கி கொண்டு போய் சீமான் தன்னை விஜயின் எதிரியா பார்க்கல, அரசியல் பகையா பார்க்கவே இல்லை. ஆனா பகையாக முடியாது அவரு. என்ன காரணம்னா இவருடைய வாக்குகளை எல்லாம் கவர்ந்துட்டு போயிடுறா சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி வாக்குகளை தாவேக்கா ஒரு வாக்கை கூட பெற முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா 100% சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்படி ஒரு பண்பட்ட அவருக்கு வாக்களிக்கக்கூடியவங்க எல்லாமே அவ்வளவு பக்குவமான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. அப்ப இது எந்த பக்கமும் இல்லாத ஒரு கூட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி வாக்குகளை சிதைத்து விடும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் அறியாமையா நம்ம பார்க்கிறோம். எனவே விஜய் மீதான சீமான் அவருடைய கோபம் நான் முடிச்சிடுறேன். அது ஒவ்வொரு காமன் மேன் ஏன் திரும்ப இந்த சினிமா கவர்ச்சி காட்டி நான் என்ன சொன்னேன், விஜய் நான் இப்போ சொல்றேன், ஒரு பண்பட்ட ஒரு கூட்டமா மாத்துங்க. அதையே நீங்க ஒரு கல்ச்சர்ட ஒரு மாபாத மாத்துங்கன்னு சொல்றோம். மாத்திட்டு அரசியலுக்கு வாங்க. அப்ப அதைத்தான் நம்ம சொல்றோம். சீமான் அவர்களே வந்து வா தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் தானே சார் அழைச்சாரு. அப்ப அதையும் வந்து இங்க எல்லாருமே இங்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம என்டிகேல இருக்கிறவங்க யாருமே வந்து விஜய் அவர்களோட ரசிகரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, எல்லா கட்சியிலுமே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அது ரொம்ப நேச்சுரல். நீங்களுமே சொல்றீங்க 14 வருஷம் இருக்காரு, ஆனா அவரால் ஆட்சியை பிடிக்க முடியல. பை சான்ஸ் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இந்த மனோநிலை தான் இங்க மாற்றப்பட வேண்டியதா இருக்கு. விஜய் வந்து இத்தனை படத்தில் நடிச்சு இவ்வளவு ரசிகர்கள் வச்சிருக்காருங்கிறதுக்காகவே வந்தோடனே ஆட்சி பிடிச்சிருவாரு. இல்ல அவர் ஆட்சி பிடிப்பாரு. இது வந்து பொது புத்தியில ஏத்திருக்காங்கன்னு சொல்றேன், காமன் சென்ஸ்ல ஏற்றப்பட்டிருக்கு. இது தவறுன்னு சொல்றேன். எந்த அடிப்படையில வந்து அவர் ஒன்று வர முடியும்? அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் டெல்லியில வந்தாருன்னா சின்ன யூனியன் டெரிட்டரி,
அவர் வந்து ஆக்குனாங்க. சரிங்களா? அது அதனோட அரசியல் பின்புலம் வேற. ஆமா, இங்க வந்து அப்படி எப்படி அவங்க உடனே வந்த உடனே விஜயகாந்தும் எப்படி வந்தாரு, சரி ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் இருக்கும்போதே விஜயகாந்த் அரசியலுக்கு வராரு. 2 பேர்த்து மீது கடுமையான வெறுப்புணர்வு மக்களுக்கு இருந்துச்சு. இப்ப 3வது ஒரு நபர் வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. 3வது நபரை அவரை முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரிதானே சரி. அதான் சொல்றேன், நகர்ந்து. ஆனா நீங்க என்ன தெரியுங்களா, அன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அவர்கள் செய்த தவறான தவறுகளை வந்து கடுமையா சுட்டி காட்டினார் விஜயகாந்த். சமரசமே பண்ணல. விஜயகாந்த் ஏன் எல்லாத்துக்கும் பிடிக்குதுன்னா, இன்று சீமான் எப்படி வந்து கடுமையா பேசுறாரு, இதை விட பல மடங்கு அன்று வந்து அவர்கள் இருக்கும் போதே வந்து பேசினார் அவர். சரிங்களா? இன்னைக்கு சீமான் வந்து விஜயகாந்தை விட அதிகமாக வந்து ஒரு கடுமையான விமர்சனங்களை, சரியான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அப்ப விஜயகாந்த் விமர்சனங்களை முன்வைத்ததனால் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. இப்ப இவர் இந்த இத்தனை ஆண்டுகள் வந்து எத்தனை தேர்தல் கடந்து வந்தாச்சு, இடைத்தேர்தல்கள், அதே போல வந்து 4-5 தேர்தல் கடந்து வந்துட்டார். ஒரு தேர்தல் நிக்கல, ஒரு தேர்தலையும் போட்டியிடல. நீங்க தோத்து போறீங்களா ஜெயிக்கிறீங்களா, நிக்கணுமா வேண்டாமா? போட்டியிட உள்ளாட்சி தேர்தல்ல நிற்கும் போது ஒரு 100 பேர் கிட்ட வந்து டிபிகேல இருந்து வின் பண்ணிருக்கிறதா வர ஒரு டேட்டா சொல்லுது. ஆமா, உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது நீங்க கட்சிக்கான வாக்குகளே இல்லமா. இப்ப எங்க பகுதியிலே பாஜக காரங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வந்து மற்ற தேர்தலில் வந்து நின்னாங்கன்னா தோத்து போயிடுறாங்க. உள்ளாட்சி தேர்தல் என்பது உள்ளூர் செல்வாக்கை பொறுத்து இருக்குது. அவங்க தனி மனிதரை பார்த்தா வாக்குகள் கொடுப்பாங்க, கட்சிக்கு வாக்குகள் எல்லாம் கிடையாது. அது அதனால அந்த உள்ளாட்சி தேர்தல் கணக்கை வந்து எடுத்துக்கவே முடியாது. தாவேக்க சொல்ற கணக்கு அது அரசியல் தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. அது நீங்க வந்து மேண்டேட்டா எடுக்க. அப்ப எந்த தேர்தலையுமே நீங்க போட்டியிடாம, எந்த ஒரு டெஸ்டும் பண்ணாம நீங்க அடுத்து நேரடியா நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னா அந்த இதுல சொல்ற மாதிரிதான். நீங்க வந்து ஐயா, தம்பி, சித்தப்பா, அப்பா கேரக்டர்ல அடிக்க மாட்டீங்களா, எடுத்தோடனே ஹீரோ வாங்குற மாதிரிதான் இருக்கு. அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றா நம்ம பார்க்கணும். அப்போ உடனே வந்து வந்துருவாரு அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி கூட நான் இப்ப எழுதி வச்சுக்கோங்க, அப்படி ஒரு வெற்றி அவர்கள் அடைவார்கள். இப்ப 31 இல்ல இன்னொரு 3-4 தேர்தல் கடந்தாவது அப்படி ஒரு வெற்றி அவர்களுக்கு அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா நீங்க இலங்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மஹிந்த குடும்பம், ராஜபக்ஷ குடும்பம் தான் எல்லா பதவிகளையும் வகிச்சாங்க, கிட்டத்தட்ட ஆண்டுகள் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த கடந்த தேர்தலை வந்து பாத்தீங்கன்னா மஹிந்த குடும்பம், ராஜபக்ஷ குடும்பமும் வேண்டாம், பிரேமதாசா குடும்பமும் வேண்டாம், பல எந்த அரசியல் தலைவர்களும் வேண்டாலும் அனுரகுமார திசாநாயகான்னு ஒருத்தர் கூட்டத்தை உட்கார வச்சாங்க. 3 இடங்கள் சீட்டு தான் இருந்துச்சு அவங்களுக்கு, 3 விழுக்காடு வாழ்க்கை தான் இருந்துச்சு. இவரெல்லாம் ஜெயிப்பாரானே கற்பனை கூட பண்ண முடியாம இருந்துச்சு. சோ மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாரை கொண்டு வந்து அமர வைக்க வேண்டும் அது அவர்கள் தான் இறுதி முடிவு. இது எந்த அரசியல் கட்சி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில வந்து நீங்க அப்படி ஒரு சூழ்நிலை இங்க இருந்து விஜயை கொண்டு வந்து அங்க நிறுத்தினா விஜய் ரசிகர்களை வைத்துக் கொண்டு நீங்க ஆட்சி எப்படி நடத்துவீங்க? நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட். பட் எனிவே எண்ட் ஆஃப் தி டே மக்கள் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்றது தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னும் ஹார்ட்லி 6 months தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த அரசியல் களம் என்ன மாதிரி மாறப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், இதுக்கு நடுவுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க. அதுக்கு அண்ணாமலை பங்கேற்கல. ஓகே, அது ஒரு பக்கம். ஆனா நினைவேந்தல் மூப்பனாரோட நினைவேந்தல் அந்த நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாரு. சோ இது இடைப்பட்ட காலத்துல இப்போ நேத்தி வந்து ஒரு விஷயம் பகிரப்பட்டது. நியூஸ் பேப்பர்லயே அது வெளிப்படையா பேசினாங்க. என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த அந்த எலெக்ஷன்லயே நம்ம வின் பண்ணிருக்கணும், ஆனா ஒரு சில பேர்னாலதான் நம்மளால எலெக்ஷனை வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவா இன்டைரக்டாவான்றத சொல்ல தெரியல, ஆனா அண்ணாமலை அவர்களை தான் தாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனா இனிமே வரப்போற காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு தவறுகள் நடக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே கூட்டணியா இருந்ததா இதை செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா நினைவேந்தல் விஷயத்துல அண்ணாமலையே பக்கத்துல வந்து நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாஜகவோட தொண்டர்கள் இல்ல அண்ணாமலை அவர்களோட ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம், ஒரு கொந்தளிப்பை கிரியேட் பண்ணிருக்கு. அது எப்படி நீங்க அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி நீங்க சொல்லலாம் அப்படின்னு இது எப்படி இது ஒரு அரசியல் ஒரு கருத்துக்களே வந்து வெளிப்படுத்துவதற்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அப்ப நிர்மலா சீதாராமன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்களா சார்? இல்ல, அது வந்து இவரைத்தான் குறித்து சொன்னாங்களான்னு யாருக்கும் தெரியாது. அது அவங்க சொன்னதான் தெரியும். நம்மளா கற்பனை பண்ணி கொண்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நியூஸ் பேப்பர்ல அப்படி வந்த உடனே நியூஸ் பேப்பர்ல ஒரு கிளியரா போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பிரெட் அண்ட் ஜாமுக்காக ஒரு ஹோட்டல் நிறுவனர் வந்து ஒரு விஷயத்த ஜிஎஸ்டி பத்தி பேசினதும் எந்த அளவுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பை கிரியேட் பண்ணுச்சுன்றத ஒரு விஷயத்தையும் அவங்க கோட் பண்ணி பேசும்போதுதான் ஓகே, அப்ப இது யார பத்தி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து தெளிவாவே தெரியுது. இது வந்து ஒரு மறைமுக தாக்கலா இல்ல அதை எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல. இல்ல, நிர்மலா சீதாராமன் அவங்க ஏன் வந்து அண்ணாமலை மீது அப்படி விமர்சனத்தை ஒரு வேலை வச்சிருந்தாங்கன்னா வைக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க அரசியல் வேறு, இவர் அரசியல் வேறு. இவர் மாநில கட்சிக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாரு. இப்போ வந்து அந்த பொறுப்புல இருந்து நயினார் நாகேந்திரன் அமர்த்தியிருக்காங்க. இப்போ நீங்க இதுக்குள்ளேயே நிறைய உள்ளடி அரசியல் இருக்கீங்க. அரசியல் எல்லாத்துக்குமே இருக்குங்க, எல்லா கட்சிகளிலுமே.
இந்த போட்டி அரசியல், ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு போகணும், அவர் நல்ல பேர் எடுக்கிறாருங்கிற ஆத்திரம், இது எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கும். இல்ல நம்மை விட இவர் வந்து பெரிய ஆளா இருக்கும்போது இதெல்லாம் இருக்குதான் செய்யும், எல்லா கட்சிக்குள்ளும் இருக்கும். இது ஒரு சில கட்சியில வெளியில தெரியுது, ஒரு சில கட்சியில வெளியில தெரியாது. இதெல்லாம் தலைமை பார்த்துட்டு அப்பப்போ சரிப்படுத்துவாங்க. இப்போ நயினார் நாகேந்திரனுக்குமே அண்ணாமலைக்குமே சில ஒரு முட்டை விட்டாங்க இல்லைங்களா? அதே போல இப்போ இது முட்டை விடுறாங்க. இது உண்மையிலேயே அண்ணாமலையுடைய அவங்க ஃபேன்ஸ் தானா, இல்ல அந்த அண்ணாமலை ஃபேன்ஸ்ல இருந்துகிட்டு வேற யாராவது இந்த குழப்பத்தை பண்றாங்கன்னா அதையும் கவனிக்கணும், அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எனவே அதை அவர்கள் ஏன்னா அண்ணாமலை வெளிப்படையா பேசக்கூடியவர் தான். அப்படி இருந்தாலும் ஆமாங்கண்ணா அப்படிலாம் இல்லைங்கண்ணா அப்படின்ட்டு அவரு, இல்லைன்னா ஆமாங்கண்ணா சொன்னாங்கண்ணான்ட்டு போயிடுவார் அவரு. ஸோ அதனால அது ஒரு வெளிப்படையான தான். ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் வந்து அவ்வளோ ஒரு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ்ல இருந்துகிட்டு அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சும்மா இதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி இதுக்கெல்லாம் அவங்க வந்து தலையிட்டு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் யார சொன்னாலும் தெரியல. நீங்க அப்படின்னா யாரு எல்முருகன் இருந்தாரு, இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு எலெக்ஷன் தானா சார் இது ஒரு பெரிய பாதிப்பை ஒரு கிரியேட் பண்ணிருக்கு. அதுதான் ஒரு இம்பாக்ட். எப்படி வெற்றி நான் என்ன சொல்றேன், எப்படி வெற்றி பெறுவாங்க? சரி, நிர்மலா சீதாராமன் சொல்றதே வச்சுக்குவோம், வாதத்துக்கே வச்சுக்குவோம். எந்த அடிப்படையில் சொல்றாங்க வெற்றி பெற்றிருக்க முடியும்னு போனது இல்ல? அதிமுகவோட கூட்டணி வந்து உடைஞ்சதுக்கான காரணமே அண்ணாமலை அவர்கள் தானே சார். அவர் அவர் விமர்சிச்சதுனாலதான் அதிமுக தொண்டர்கள் அதிருப்தி ஆனாங்க. அதனாலதான் இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்தது. அதனாலதான் வந்து கூட்டணி பிரேக் ஆச்சு. தனித்தனியா நிக்க வேண்டிய ஒரு கால சூழல் வந்தது. சோ ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்ததுன்னா நம்மளே வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல எத்தனை சீட்டுகள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைதானா சார்? அண்ணாமலை விமர்சனம் செஞ்சாரு, அதனால பிரேக் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா தான் பாக்குறேன். அந்த பர்டிகுலர் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வில்லிங்காவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து நின்று டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு தான் நான் பாக்குறேன். அதனால தேமுதிக மட்டும் வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணிட்டாரு. எந்த அடிப்படையில் நான் இதை சொல்றேன்னா, சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள் இவங்க வந்து ஒரு பலம் வாய்ந்த அதிமுக முதுகெலும்பா இருந்தவங்க. அவர்கள் இல்லாம தன் தலைமையில் அதிமுக எத்தனை விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறது அப்படிங்கறத அவர் காமிக்கணும்னு நினைச்சாரு, காமிச்சிட்டாரு. 21 விழுக்காடு. இது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு துணிச்சலாக எடுத்த முடிவு. திமுக கூட இதுவரை தனித்து நின்றதே கிடையாது. 1967 முதல் தேர்தல் இருந்தே அது வந்து கூட்டணியோட தான் இருக்கு. திமுக தனித்து நின்றால் எத்தனை வாக்குகள் வாங்கினா நான் நினைக்கிற வரை இது 21 இருந்து ஒரு 4-5 விழுக்காடு முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர நீங்க அந்த அளவுக்கு பெரும்பான்மை அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு விழுக்காடெல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல. அப்படி இருந்தா நின்றுவாங்களே. செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னா, துணிச்சலா தான் மட்டும் நின்னாங்க, அடிச்சு எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு தடவை திமுக நிக்கலாமே, ஏன் நிக்க மாட்டேன்றாங்க? அந்த கான்பிடன்ஸ், நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையோட நின்னார்ல எடப்பாடி. அது பயங்கரமா விமர்சிக்கப்பட்டது. ஆனா 21 விழுக்காடு சாதாரண நல்லது. அப்போ பிஜேபி சார்புடைய கட்சிகளுக்கு எவ்வளவு? 18 விழுக்காடுன்னு வந்துச்சு. 11 இல்லையா சார்? கூட்டணி எல்லாம் சேர்த்து பிஜேபி, அப்புறம் அந்த பாமக, அதுல பாமக தான் அதிகம். கிருஷ்ணசுவாமி, ஜான் பாண்டியன் போல எல்லாம் சேர்த்து 18 விழுக்காடு அவங்க சொல்றாங்க. அப்போ இவர் 21 தனித்து நின்று அவர்கள் எல்லாம் சேர்ந்து நின்று 18. அப்ப யார் பலமானது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். டெஸ்டட். இது இப்படிதான் பார்க்கணுமே தவிர இது பிரேக்கவே ஆச்சு அதனால வந்து பிரிஞ்சுட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, உண்மையிலேயே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் தான் விழுந்து விட்டோமா என்பதையும் டெஸ்ட் பண்ணிட்டார் அவர். அதற்கு பிறகு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப துணிச்சலாக பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் எடப்பாடி. இப்ப ஏன் வைக்கிறாரு அப்படின்னா, நீங்க 2021 பாஜக உள்ள பூந்துற தோழர் திமுக ஓட்டு போடுங்கன்னு பரப்புரை பண்ணாங்க திமுக. எல்லாத்தையும் அப்படிதான் சொன்னாங்க. அது எடுபட்டு தன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜக மீது மிகப்பெரிய அதிருப்தி. மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிக்கிறது, உதைக்கிறது, எல்லாமே. இப்போ ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை அழகா ஈல்டு பண்ணாங்க திமுக. பாஜக உள்ள பூந்துரும் தோழர் சொல்றாங்க. ஆனா அதற்கு பிறகு நீங்க திமுக நிலைப்பாட்டிலே மாற்றம் வந்துருச்சு. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப மைல்டா இருக்கு. மயிலர்களை தடவை கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை விட்டுட்டாங்க. பல நேரங்கள்ல வந்து வழக்குகள் வந்தா நேரா போய் பிரதமரை பார்த்துடுறாங்க. சோ அதுக்கு பிறகு அந்த வழக்குகள் பத்தி பேச்சு வர்றது இல்லை. இதெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க. அப்ப அவங்களோட எதிர்ப்பும் குறைஞ்சிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பாஜக கூட வந்து திமுக கூட்டணி வச்ச கட்சி தானே 99ல திமுக வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்காம, கருணாநிதி அவர்கள் கொடுக்காம இருந்தா பாஜக வளர்ந்திருக்காது இந்தியாவில். ஆமா, பாஜக இந்தியா முழுவதும் மலர வைத்தவர், தாமரை மலர வைத்தவர் நம்ம இவருதான், கருணாநிதி அவர்கள் தான். சோ இப்போ அப்படி இருந்துட்டீங்க. அப்ப வந்து நீங்க போட்டு எப்படி எடப்பாடியை சொல்லலாம் அப்படிங்கிற டாக் வந்து பப்ளிக்ல வந்துருச்சு. அப்போ பாஜகவுடைய இந்த எதிர்ப்புங்கிறது வந்து இங்க வந்து திமுக சொல்ற எதிர்ப்புங்கிறது பொய் அப்படிங்கிறது மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. சோ அதனால இப்ப முதல்ல மாதிரி இப்ப இந்த தடவை நீங்க வந்து பாஜக உள்ள பூந்தல் தோழர்னு சொல்ல முடியல. நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்க பாஜகவின் அடிமைன்னு சொன்னா, அப்ப நீங்க வந்து நாணயம் வெளியிடுறதுக்கு நீங்க போய் பாஜக கார கூப்பிடுறீங்க.
கருணாநிதி சிலை திறக்கிறதுக்கு நீங்க போய் பாஜக காரரை கூப்பிடுறீங்க. வழக்கு ஏதாவது வந்து இடி ரெய்டு வந்து அடுத்த நாள் காலையில் போய் பிரதமர் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்குறீங்க. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவர்கள், விளையாட்டுல இல்ல. நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள அவங்க முடிவே பண்ணிடுவாங்க. நான் இது பல தடவை பார்த்து களப்பணியிலையும் பார்த்திருக்கேன். நான் இங்க வந்து நமக்கு வந்து பெரிய அறிவாளி மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். பண்ணுவோம், நம்ம பண்ணி ஒரு முடிவுக்கு வர மாட்டோம். சரிங்களா? அவங்க ஒரு நொடியில முடிவுக்கு வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. தூக்கி போட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு வந்தாண்டான்னு போயிடுவாங்க. அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள். இந்திய மக்கள் பூராமே அப்படிதான். அதனால ஒரு பெரிய இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி தான் இது. அதான் இதெல்லாம் வந்து ஏதோ சரி இவங்களாம் பேசிக்க வேண்டியதா அவ்வளவுதான் அப்படிங்கிறதால இருக்கே தவிர அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு எடப்பாடி. அதனால இந்த முறை அவர் வந்து துணிச்சலா அந்த முடிவு எடுக்கிறாரு. அதே போல வந்து தன்னுடைய அதிமுகங்கிற தனித்த ஒரு தன்மையை வந்து விட்டு கொடுக்காம எல்லா படத்துல பரப்புரை பண்றாரு. அதுதான் வருது. பாஜகவோட இப்போ அதிமுக திடீர் இந்த கூட்டணி அதிமுக தொண்டர்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுறாதா சார்? எதிர்த்து ஏற்படுத்திதான் கூட்டம் வந்திருக்காரு இன்னைக்கு. அதிருப்தி ஏற்பட்டிருந்தா இன்னைக்கு போகிற இடங்கள்ல அதிமுக அவ்வளவு கூட்டமா வந்து நிக்க மாட்டாங்களே. எந்த இடத்துல எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அதிருப்தியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்புறம் இன்னொன்று கேக்குறேங்க, போன முறை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் எடப்பாடி அவர்களுக்கு இடையே அந்த யார் தலைமைங்கிற போட்டி இது ஜெயலலிதா அவர்களுக்கும் அதே போல நம்ம ஜானகி அம்மா அவர்களுக்கும் இருந்துச்சு. இது வந்து அந்த கட்சியோட டெமோக்ரஸியா தான் நம்ம அந்த தொண்டர்கள் பாக்குறாங்க. யாருமே நீங்க வந்து அப்படி கூட்டமா போய் வேற கட்சியில் சேர்ந்துட்டாங்களா? ஐயோ நம்ம கட்சி தலைமை சரியில்லை. ஒரு தொண்டன் கூட நீங்க வந்து நிர்வாகிகள் போயிருக்கலாம், செந்தில் பாலாஜி போன்ற நிர்வாகிகள் போயிருக்கலாமே தவிர கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் யாருமே நகரல. இன்னும் அது அப்படியே கட்டுக்கோப்பா இருக்காங்க. அதனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து இவர் ஏத்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. ரெண்டாவது நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றதாங்க, அந்த கட்சி தலைவர் பதவிங்கிறது அலங்கார பதவி இல்லை, இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கட்சியை பொறுப்பெடுத்துக்கணும். கட்சி பொறுப்பு நிர்வாகம் எடுத்துக்கிட்டு அந்த கட்சியை வழி நடத்தணும், அதை வெற்றி பெற வைக்கணும், தொண்டர்களை வந்து அப்படியே ஊக்கப்படுத்தி கொண்டு போகணும். நாளை ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அவர்களுக்கு அதனால அது ஒரு பலன் ஏற்படும் மாதிரி இருக்கணும். அப்படிலாம் செஞ்சா மட்டும்தான் தொண்டை நிற்பான் கூட. இப்ப நீங்க அதை விட்டு நீங்க வந்து நான் தலைவர் பொறுப்புல உட்கார்ந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து நான் தலைவர் அப்படிங்கிறது மட்டும் இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதே போல வந்து எப்படி சொல்றது, அது ஒரு அலங்கார பதவியா தான் இருக்கும். சார் இப்ப அதிமுகவும் பிஜேபியும் வந்து சரி ஓகே கூட்டணியில இருக்காங்க, அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னே வச்சுப்போமே, அப்போ இந்த முதலமைச்சர் பதவி தெளிவா முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் எல்லா இடங்களும் தெளிவாவே சொல்லியிருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய எல்லா கட்சிகளும் வெற்றி பெறும், அதிமுக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கணும் தான் பேசிட்டு இருக்காரு எல்லா இடங்கள்லயுமே அவரு. துணை முதலமைச்சர் வந்து ஒரு போஸ்டிங்கே அது வந்து கிடையாது, அது வேலிட்டி, அது வந்து வேல்யூ இல்லாத போஸ்ட். நான் ஏன் தெரியுமா சொல்றேன், 6 துணை முதலமைச்சர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட பையன், அந்த பையன் ஜெகன்மோகன் தானே அந்த 6 பேருக்கு கொடுத்துருந்தாரு. எதுக்கு அது? நீங்க சைனிங் அத்தாரிட்டி சிஎம் தாமா, துணை முதலமைச்சர் பெயர் தாமா. அதுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே உங்களுக்கு வந்து பெரிய அதிகாரம்லாம் அதுக்கு இல்லை. பிஜேபி எப்படியாவது உள்ள வந்துடணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து இங்க போராடிட்டு இருக்காங்க சார். நாளைக்கு பிஜேபி இங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு அப்புறம் பிஜேபியை ஃபுல்லா ஆக்குபை பண்ற மாதிரினா இந்த மும்பை விஷயம் வந்து நம்ம பார்த்தோம்ல சார், இந்த சிவசேனா கட்சியெல்லாம் எப்படி வந்து அவங்க உள்ள புகுந்து ஆட்சி கடைசியில எப்படி அமைச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானிங்ல இருக்குமா சார் பிஜேபி? 1999 இருந்து 2014 வரைக்குமா, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் திமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தது. அப்ப ஏதாவது பாஜக தமிழ்நாட்டுல வந்து அப்படி ஏதாவது ஆக்கிரமிச்சிருச்சா? ஆக்கிரமிக்க முடிந்ததா? இவங்க திமுக அதிமுக அதே போல அதிமுக கூட்டணி வச்சிருந்தது, அப்போ அப்படி ஏதாவது ஆக்கிரமிச்சாங்களா? முதலாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், அது ஒரு பிராமணரை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள், எச் ராஜாவை. புரியுதுங்களா? அதை அதிமுக செய்யல. முதலாக வந்து பாஜக காரரை வந்து எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள் நுழைய வச்ச ஒரு இவர் தான். சரிங்களா? அப்ப நீங்க வந்து அப்போ அது வந்து வெளியில தாங்க அப்படி. சரிங்களா? அவங்க பார்ப்பனர் தான் சொல்லுவாங்க, பிராமணர்னு சொல்ல மாட்டாங்க. பிராமணர்களை வந்து அவங்க எப்பவுமே மரியாதை கொடுப்பாங்க, பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்க. சரிங்களா? அதுல அது ஒரு தனி தலைப்பு, இன்னொரு நாளைக்கு பேசலாம், வேற டிபார்ட்மெண்ட். சோ இப்ப இது வந்து என்னன்னா, அப்ப பாஜக கொண்டு வந்தது நீங்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்துட்டு நீங்க பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டு வந்துருவாருன்னா இது கேள்விக்குரியதா இல்லையா? இதே அந்த 4.5 ஆண்டு காலத்துல 11 மருத்துவக் கல்லூரிகளை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். இந்த 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி மத்திய இந்திய அரசாங்கத்தோடு நீங்கள் வந்து மல்லு கட்டி எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க?
பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாங்க நீங்க போராடிட்டே இருக்கீங்க. நான் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அப்படியா சீஃப் மினிஸ்டர் ஆக அவர் வந்து கற்பனை பண்ணிட்டு இருந்தாருங்கிற மாதிரிதான். அப்போ நீங்க எல்லா கடமை பூரா பாஜக இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா சொல்லிடுமா இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை வளர வைத்து மலர வைத்தது திமுக. புரிஞ்சுங்களா? முதலாக பாஜகவை எம்எல்ஏ ஆக்கியது வந்து திமுக. இந்த அதே போல இந்த 4.5 ஆண்டு காலம் மு க ஸ்டாலின் ஐயா ஆட்சியில பாஜகவுடைய செயல் திட்டங்கள் நடக்குது. வீட்டுக்கு வீடு கல்வியா, வீடு தோறும் கல்விங்கிறது பூரா பாஜகவோட திட்டங்கள் தான். திட்டமும் நீங்க உங்களுக்கு மாத்திக்காதீங்க சார். மக்களை தேடி மருத்துவம், சரி, அப்ப அங்கேயும் அவங்க ஒண்ணு பண்றாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நரேந்திர மோடி அவர்கள் படத்தை போட்டு ஒரு மருந்தகம் இருக்கு. அது பக்கத்துல கொஞ்சம் தொலைவு போனா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் போட்டு ஒரு மருந்தகம் இருக்கு. நீங்க காப்பி பண்றீங்க சார். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல சார், உங்களுக்கு புரிதல் இல்ல. ஏன் சொல்லுங்க, திராவிட மாடல் ஆட்சியை பார்த்துதான் குஜராத் மாடல் கிரியேட் ஆச்சு. சரி, நீங்க குஜராத் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நாங்க இன்னும் குஜராத் வந்து அப்படியே உளிர்ந்து விட்டது, லைட் எல்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்க தேர்தலுக்கு போயிருந்தேன். போன ஊரு பூரா நீங்க அழுக்கடிச்சு தான் கிடக்குது. கிராமப்புறங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல மட்டும்தான் லைட் போட்டு வச்சிருக்காங்க. இந்தியா ஒளிர்கிறதுன்னு வந்து வாஜ்பாய் வீட்டுல சொன்ன மாதிரிதான். அதெல்லாம் இல்ல, நடைமுறையில் அப்படி கிடையாது. ஆனால் நீர்ப்பாசனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து தண்ணீர் பாசனத்துக்கு சிறப்பா செஞ்சிருக்காங்க. அதே போல இந்தியா முழுவதும் சாலை திட்டங்கள் வந்து தங்க நாற்கரச்சாலை கொண்டு வந்து வாஜ்பாய் தான், பிஜேபி. இன்னைக்கு வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு டிரான்ஸ்போர்டேஷன், ஆமா, இதெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை மறுக்க முடியாது. பாஜகவுடைய மதவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அடிப்படை மதவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளல. சாதி ஏற்றத்தாழ்வை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை நம்ம வந்து அது சரின்னு தான் சொல்லணும். இப்ப அந்த திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. சதுரங்க விளையாட்டு நடந்துச்சு. சரி, சதுரங்க நடந்துச்சு இல்லையா மாமல்லபுரத்துல? யார் கொண்டு வந்தது? திமுக ஆட்சியில தானே சார், உதயநிதி அவர்கள் தானே சார் விளையாட்டுத்துறை. பணம் யாரோட இது? நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஆமா, அது ஒருவேளை நான் வந்து சமூக விரோதியா